வெல்கம் டு டெட்வெட்ஸ். இயற்கை உருவாக்கும் மழையிலிருந்து மனிதன் உருவாக்க முயற்சிக்கும் மழை வரை மேகம் தான் மெயின் ஹீரோ. மேகம் எப்படி பிறக்கிறது, மழை எப்படி உருவாகுகிறது, கிளவுட் சீடிங் மூலம் மனிதன் எப்படி ஆர்டிபிஷியல் ரெயின் உருவாக்க முயற்சிக்கிறான் என்று ஒவ்வொன்றாக பார்க்கலாமா? முதல்ல மேகத்தை உருவாக்கும் சக்தி என்ன? நாம பார்க்கும் ஒவ்வொரு மேகத்துக்கும் ஒரு லிஃப்ட் ஸ்டோரி இருக்கு. காற்று மேலே எழுந்தால்தான் மேகம் உருவாகும். கன்வெக்ஷன் லிஃப்டிங், ஃப்ராண்டல் லிஃப்டிங், கன்வர்ஜென்ஸ் ஆஃப் விங்ஸ் மற்றும் ஆரோகிராபிக் லிஃப்டிங் என்ற இந்த 4 இயற்கை வழிமுறைகள் தான் பூமியின் மேற்பரப்பிலிருந்து காற்றை மேலே தூக்கும் வானிலை அறிவியலின் அடிப்படை. இப்போ இந்த 4 லிஃப்ட் மெக்கானிசம்ஸ் பற்றி ஒவ்வொன்றாக பார்க்கலாம். முதல் லிஃப்டிங் மெக்கானிசம் கன்வெக்ஷன் ஆர் தெர்மல் லிஃப்டிங். பகலில் சூரியன் நிலத்தை வெப்பமாக்கும் போது அதற்கு அருகில் உள்ள காற்றும் வெப்பமாகி இலகுவாகிறது. இலகுவான சூடான காற்று மேலே எழும். இதுதான் கன்வெக்ஷன் லிஃப்டிங். இதுதான் சம்மர் தண்டர்ஸ்டார்ம்ஸ்க்கும் ஆஃப்டர்நூன் கிளவுட்ஸ்க்கும் காரணம். அடுத்து ஃப்ராண்டல் லிஃப்டிங். சூடான காற்றும் குளிர்ந்த காற்றும் சந்திக்கும் போது அடர்த்தியான குளிர்ந்த காற்று கனமாக இருப்பதால் லகுவான சூடான காற்றை மேலே தூக்குகிறது. இதுதான் ஃப்ராண்டல் லிஃப்டிங். அடுத்த லிஃப்டிங் மெக்கானிசம் விண்ட்ஸ் கொலைடிங் லிஃப்ட். வெவ்வேறு திசைகளில் இருந்து வரும் காற்றுகள் ஒன்றாக மோதினால் அந்த காற்றுக்கு கீழே செல்ல இடமில்லை. தரை ஒரு திடமான தளமாக இருப்பதால் காற்று மேலே எழுவதுதான் ஒரே வழி. இதுதான் கன்வர்ஜென்ஸ் ஆஃப் விண்ட்ஸ். அடுத்து ஆரோகிராபிக் லிஃப்டிங். காற்று மலைத்தொடரை எதிர்கொள்ளும் போது அது மேலே ஏற வேண்டிய நிலைக்கு கட்டாயப்படுத்தப்படுகிறது. இதுதான் ஆரோகிராபிக் லிஃப்டிங். இந்த 4 லிஃப்ட் மெக்கானிசம்ஸ் தான் வானிலை அறிவியலின் அடிப்படை. சுருக்கமா சொல்லணும்னா, சூரியன் நிலத்தை சூடாக்கும் போது காற்று லகுவாகி மேலே எழுவது கன்வெக்ஷன் மற்றும் தெர்மல் லிஃப்டிங். குளிர்ந்த காற்று சூடான காற்றை மேலே தூக்குவது ஃப்ராண்டல் லிஃப்டிங். காற்றுகள் மோதும் போது மேலே எழுவது கன்வர்ஜென்ஸ் ஆஃப் விண்ட்ஸ். மலைத்தொடர்கள் காற்றை மேலே ஏற்றுவது ஆரோகிராபிக் லிஃப்டிங். அடுத்து நாம பார்க்க போறது adiabatic கூலிங் வெர்சஸ் adiabatic ஹீட்டிங் ப்ராசஸ். ரெண்டுமே வெதரோட ஹார்ட்பீட். எப்படின்னு பார்ப்போமா? adiabatic கூலிங். காற்று மேலே எழும்போது அதன் மீது இருக்கும் காற்றழுத்தம் குறையும். காற்று விரிவடையும். விரிவடையும் காற்று தன்னுடைய வெப்பத்தை இழந்து குளிர்கிறது. சோ காற்று மேலே போனா எக்ஸ்பேண்ட் ஆகி குளிரும். அதுதான் adiabatic கூலிங், கிளவுட்ஸ் உருவாக்கும் ப்ராசஸ். அடுத்து adiabatic ஹீட்டிங். காற்று கீழே இறங்கும் போது காற்றழுத்தம் அதிகரிக்கும். காற்று சுருங்கும். சுருங்கும் காற்று சூடாகிறது. காற்று கீழே இறங்கினா கம்ப்ரஸ் ஆகி சுடும். இதுதான் adiabatic ஹீட்டிங். இங்கே கிளவுட்ஸ் உருவாகாது. adiabatic கூலிங் மற்றும் adiabatic ஹீட்டிங் ப்ராசஸ் தான் மவுண்டைன்ஸ்ல ரெயின் சைட், ட்ரை சைட் ரெண்டையும் உருவாக்குகிற மேஜிக். மலையில் ஒரு பக்கம் மழை, மறுபக்கம் வறட்சி உருவாக காரணம். நிலவும் காற்றை எதிர்கொள்ளும் மலையின் பக்கம் விண்ட்வர்ட் சைட். காற்று வீசும் பக்கம் பசுமை நிறைந்த பக்கம். இந்த பக்கத்தில் காற்று மேலே ஏறும் போது குளிர்ச்சி அதிகரித்து மேகங்கள் உருவாகி மழை பெய்யும். இதனால் இங்கு பசுமை, ஈரப்பதம், செழிப்பு அதிகம். காற்றை எதிர்கொள்ளா மலையின் மறுபக்கம் லீவர்ட் சைட். காற்றில்லா பக்கம், வறண்ட பக்கம், ரெயின் ஷேடோ ரீஜியன். இந்த பக்கம் காற்று கீழே இறங்கும். காற்று கீழே இறங்கும் போது சூடாகி உலர்ச்சி அதிகரிக்கும். இதனால் இங்கு மழை குறைவு, வெப்பம் அதிகம், வறண்ட காலநிலை உருவாகும். இப்ப புரியுதா ஏன் மலையின் ஒரு பக்கம் செழிப்பாகவும் மறுபக்கம் வறட்சியாகவும் இருக்கிறது என்று? இப்படி காற்று மேலே எழும் தருணத்திலிருந்து அது மேகமாகி மழை தரும் தருணம் வரை எவாபரேஷன் மற்றும் கண்டென்சேஷன் என்ற 2 முக்கிய ப்ராசஸ் தொடர்ந்து நடக்கின்றன. தண்ணீர் சூடாகி நீராவியா மாறுற ப்ராசஸ் எவாபரேஷன், ஆவியாகுதல். அதாவது லிக்யூட் ஸ்டேட்ல இருந்து கேஸ் ஸ்டேட். உதாரணமா, வெயில்ல தண்ணீர் உலர்றது, அப்புறம் அடுப்புல தண்ணீர் கொதிச்சு நீராவியாகிற ப்ராசஸ் எவாபரேஷன். நீராவி குளிர்ந்து துளி துளியா மாறுற ப்ராசஸ் கண்டென்சேஷன், கனல்தல், திரவமாகுதல். அதாவது கேஸ் ஸ்டேட்ல இருந்து லிக்யூட் ஸ்டேட். உதாரணமா, குளிர்ந்த டம்ளர்ல வெளியில உருவாகிற துளிகள், அப்புறம் காலையில உருவாகுகிற பனித்துளிகள். சூடு அதிகமாக இருந்தால் தண்ணீர் ஆவியாகி எவாபரேஷன் நடக்கும். குளிர் அதிகமாக இருந்தால் நீராவி துளிகளாக மாறி கண்டென்சேஷன் நடக்கும். இரண்டுமே ஆப்போசிட் ப்ராசஸ். ஆனா கிளவுட்ஸ், ரெயின், வெதர் எல்லாத்துக்கும் இதுதான் பேஸ். எவாபரேஷன் காற்றை ஈரத்தால் நிரப்புகிறது. கண்டென்சேஷன் இந்த ஈரத்தை துளிகளாக மாற்றுகிறது. இந்த 2 மாற்றங்களின் சேர்க்கையில் தான் மேகம் உருவாகும்
பயணம் தொடங்குகிறது. அதை பற்றி ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்கலாமா? ஃப்ராண்டல் லிஃப்டிங், கன்வெக்ஷன், கன்வர்ஜென்ஸ், ஆரோகிராபிக் எதுவாக இருந்தாலும் எவாபரேஷன் ப்ராசஸ் மூலம் ஈரப்பதம் நிறைந்த காற்று மேலே எழும்போது ஒரு முக்கிய மாற்றம் நடக்கும். மேலே போகும்போது காற்று அழுத்தம் குறையும். அழுத்தம் குறைந்ததால் காற்று விரிவடையும். விரிவடையும் காற்று தன்னுடைய வெப்பத்தை இழந்து குளிரும். அதாவது adiabatic கூலிங் ப்ராசஸ். இந்த கூலிங் தான் கிளவுட் ஃபார்மேஷனுக்கு வழி அமைக்கும் முதல் படி. அடுத்த ஸ்டெப், சூடான காற்று அதிக நீராவியை தாங்கும். காற்று குளிரும் போது அதன் மாய்ச்சர் ஹோல்டிங் கெப்பாசிட்டி குறையும். அதாவது ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலைக்கு வந்தால் காற்று தன்னுள் இருக்கும் நீராவியை தாங்க முடியாது. அந்த வெப்பநிலை தான் டியூ பாயிண்ட். டியூ பாயிண்டை அடைந்தவுடன் கண்டென்சேஷன் நடக்கிறது. நீராவி குளிர்ந்து லிக்விட் ஸ்டேட்க்கு மாறும். அடுத்த ஸ்டேஜ் தான் கிளவுட் டிராப்லெட்ஸ் உருவாகும் ரியல் மூமெண்ட். இந்த நீராவி தூசி, உப்பு, புகை, மகரந்தம் போன்ற கண்டென்சேஷன் நியூக்ளியை மீது ஒட்டுகிறது. அந்த ஒட்டுதல் நீர்த்துளிகள் அல்லது பனிக்கட்டிகள் உருவாக்குகிறது. ஆயிரக்கணக்கான துளிகள் சேர்ந்து மேகமாக தெரிகிறது. சோ காற்று மேலே எழும் ஒவ்வொரு தருணமும் வானம் ஒரு புதிய கதையை எழுதுகிறது. ஒரு மேகத்துக்குள் பொதுவாக நீர்த்துளிகள், பனித்துளிகள், மிக குளிர்ந்த நீர், தூசி, உப்பு துகள்கள் என்ற கண்டென்சேஷன் நியூக்ளியை போன்றவை இருக்கும். மேகம் மிகப்பெரிய எடையுள்ளதாக இருப்பினும் துளிகள் மிகச் சிறியது. பிளஸ் மேலே எழும் காற்று, அதாவது அப்டிராப்ட்ஸ், அவற்றை தாங்குவதால் அது வானத்தில் மிதக்கிறது. சில நேரங்களில் கிளவுட்ஸ் மேலே உருவாகாது. நிலத்தில் பனிமூட்டமாக இருந்துவிடும். காற்று கிரவுண்ட் லெவலையே குளிர்ந்து டியூ பாயிண்டை அடைந்தால் ஃபாக் மற்றும் மிஸ்டாக நிலத்தில் இருக்கும். இப்படி காற்று மேலே எழும்போது குளிர்ந்து துளிகளாக மாறுவது, அதுதான் ஒரு மேகத்தின் பிறப்பு. சின்ன சின்ன துளிகள் சேர்ந்து வானத்தில் வரையும் ஓவியம் தான் மேகம். வெள்ளை மேகத்துல கூட நீர்த்துளிகள் இருக்கும். ஆனா சிறிய துளிகளா இருக்கும். மழை கொடுக்காது. ஆனா கருப்பு மேகத்துல மழைக்கு தயாரா பெரிய கனமான துளிகள் இருக்கும். சோ ஒரு மேகம் மழை தர சில கண்டிஷன்ஸ் தேவை. அதுல ஃபர்ஸ்ட் கண்டிஷன், சின்ன துளிகள் ஒன்றோடு ஒன்று மோதி பிறகு சேர்ந்து பெரிய துளிகளாக வளர வேண்டும். Droplets must grow bigger. செகண்ட் கண்டிஷன், ஸ்ட்ராங் அப்டிராப்ட்ஸ் இருக்க வேண்டும். மேலே எழும் காற்று துளிகளை தொடர்ந்து மோதச் செய்து அவற்றை வளரச் செய்ய வேண்டும். சோ ஸ்ட்ராங் அப்டிராப்ட்ஸும் ரொம்ப முக்கியமானது. தேர்ட் கண்டிஷன், கரெக்ட் டெம்பரேச்சர் லேயரிங். சரியான வெப்பநிலை அமைப்பு இருக்க வேண்டும். மழை மேகங்களில் பொதுவாக கீழே சூடான அடுக்கு, மேலே குளிர்ந்த அடுக்கு என்று இருக்கும். இந்த அமைப்பு தண்ணீர் துளிகளும் பனிக்கட்டிகளும் இரண்டும் வளர உதவும். அடுத்து, கண்டென்சேஷன் நியூக்ளியை மஸ்ட் பி பிரசன்ட். கண்டென்சேஷன் நியூக்ளியை இருக்க வேண்டும். ஏன்னா தூசி, உப்பு, புகை இல்லாம துளிகள் உருவாகவே முடியாது. இந்த எல்லா கண்டிஷன்ஸும் மீட் ஆன பிறகு மேகம் ஹெவியாகி மழையாக பொழியும். இந்த மேகத்துக்குள்ள ஐஸ் கிறிஸ்டல்ஸ் இருந்தா கீழே வரும்போது காற்று சூடாக இருந்தால் பனி உருகி மழையாக பொழியும். காற்று குளிராக இருந்தால் பனி, அதாவது ஸ்னோ உருவாகும். கீழே இருக்கும் காற்று மிகவும் சூடாகவும் உலர்ந்ததாகவும் இருந்தால் விழும் துளிகள் மீண்டும் ஆவியாகிவிடும். தரையை அடையும் முன்னே மழை காணாமல் போய்விடும். இதுதான் விர்கா. அடுத்து நாம பார்க்க போறது டைப்ஸ் ஆஃப் கிளவுட்ஸ். வானத்துல மிதக்கிற ஒவ்வொரு கிளவுடுக்கும் ஒரு தனி ஸ்டோரி இருக்கு. காற்று எவ்வளவு வேகமா மேலே எழும்புது, காற்றுல எவ்வளவு மாய்ச்சர் இருக்கு, காற்று எவ்வளவு ஹைட் வரை எழும்புது, மேலே மேலே போக போக டெம்பரேச்சர் எப்படி சேஞ்ச் ஆகுது, இந்த 4 ஃபேக்டர்ஸும் சேர்ந்துதான் எந்த வகை மேகம் உருவாகணும், அது மழை கொடுக்குமா இல்லையா எல்லாம் தீர்மானிக்கிறது. எந்த கிளவுட் ரெயின் கொடுக்குது, எந்த கிளவுட் ஜஸ்ட் ஷோ ஆஃப் மாதிரி இருக்குது, இப்ப பார்க்கலாமா? முதல்ல 20,000 அடிக்கு மேலே உள்ள மேகங்களான சைரஸ், சைரோஸ்ட்ரேட்டஸ், சைரோகுமுலஸ் போன்ற உயரத்தில் உருவாகும் மேகங்கள். 20,000 அடிக்கு மேல அந்த ஹைட்ல டெம்பரேச்சர் மிகவும் குறைவு, குளிர் ரொம்ப அதிகம். அங்க உருவாகுற கிளவுட்ஸ் மோஸ்ட்லி ஐஸ் கிறிஸ்டல்ஸ். டைரக்ட் ரெயின் கொடுக்காது, ஆனா வெதர் சேஞ்சுக்கு சிக்னல் கொடுக்கலாம். இதுதான் ஹை கிளவுட்ஸ். சைரஸ் நீளமா பெதர் மாதிரி இருக்கும். டூ ஹை டூ கோல்ட், சோ ரெயின் கிடையாது. சைரோஸ்ட்ரேட்டஸ் மெல்லிய ஒயிட் ஷீட். அடுத்து சைரோகுமுலஸ், சின்ன சின்ன காட்டன் பால்ஸ், கியூட் பட் ரெயின் கிடையாது. அடுத்து மிடில்ல உருவாகிற கிளவுட்ஸ், மிடில் கிளவுட்ஸ் 6,500 to 20,000 ஃபீட்டுக்கு நடுவுல உருவாகும் மேகங்கள், ஆல்டோஸ்ட்ரேட்டஸ் மற்றும் ஆல்டோகுமுலஸ். இங்கதான் வாட்டர் டிராப்லெட்ஸ் பிளஸ் ஐஸ் மிக்ஸ் ஆகி மேகங்கள் உருவாகும். ஆல்டோஸ்ட்ரேட்டஸ் பெரிய கிரே லேயர் மாதிரி லைட் ரெயின் கொடுக்கலாம். ஆல்டோகுமுலஸ் ரவுண்ட் பேச்சஸ், மோஸ்ட்லி ரெயின் கிடையாது. அடுத்து 6,500 ஃபீட்டுக்கு கீழே உள்ள மேகங்கள், அதாவது லோ கிளவுட்ஸ், ஸ்ட்ரேட்டஸ், ஸ்ட்ரேட்டோகுமுலஸ்,
நிம்போஸ்ட்ரேட்டஸ், நமக்கு அருகிலேயே இருக்கும் கிளவுட்ஸ். இங்கதான் மேக்சிமம் ரெயின் ஆக்ஷன். ஸ்ட்ரேட்டஸ் ஒரே கிரே பிளாங்கெட் மாதிரி இருக்கும், ட்ரிசில் கொடுக்கும். ஸ்ட்ராட்டோகுபுலஸ் லம்பி கிளவுட்ஸ், ரெயின் ரொம்ப ரேர். நிம்போஸ்ட்ரேட்டஸ் திக் டார்க் ஒயிட் கிளவுட், இது வந்தா கண்டினியூஸ் ரெயின் கேரண்டீட். அடுத்த டைப் ஆஃப் கிளவுட் வெர்டிக்கல் கிளவுட்ஸ். கியூமுலஸ், கியூமுலோஸ் நிம்பஸ், மேலே மேலே டவர் மாதிரி வளர்ற கிளவுட்ஸ், செங்குத்தான வளர்ச்சி. இங்கதான் ஹெவி ரெயின், தண்டர், லைட்னிங் எல்லாம் உருவாகும். கியூமுலஸ் காட்டன் கேண்டி மாதிரி ஃபேர் வெதர். கியூமுலோ நிம்பஸ் பாசி கிளவுட், இங்கதான் ஹெவி ரெயின், தண்டர், லைட்னிங், ஹெயில் எல்லாம் இதுல இருந்து தான் வருது. சுருக்கமா சொன்னா, மழை கொடுக்கிற மேகங்கள் நிம்போஸ்ட்ரேட்டஸ் மேகங்கள் வந்தா தொடர்ந்து மழை கொடுக்கும். கியூமுலோ நிம்பஸ் மேகங்கள் வந்தா இடி மின்னலோட அதிரடியா தான் வரும். ஆல்டோஸ்ட்ரேட்டஸ் மேகங்கள் வந்தா இதமாய் ஒரு மழை தரும். ஸ்ட்ரேட்டஸ் மேகங்கள் வந்தா மழைச்சாரல் தரும். சரி, இப்போ கிளவுட் சீடிங் பத்தி பார்க்கலாமா? ஆர்டிபிஷியல் ரெயின் கிளவுட் சீடிங் மூலமா எப்படி உருவாக்குறாங்கன்னு பார்க்கலாமா? 1946ல வின்சென்ட் ஷேஃபர் என்ற விஞ்ஞானியோட லேப்ல ஒரு பெரிய கண்டுபிடிப்பு நடந்தது. அவர் சூப்பர் கூல்டு டிராப்லெட்ஸ் இருக்கும் ஒரு குளிர்ந்த அறைக்குள்ள ட்ரை ஐஸ போட்டார். அந்த ட்ரை ஐஸோட மிக குறைந்த வெப்பநிலை அந்த அறையில் இருக்கும் குளிர்ந்த துளிகளை உடனே ஐஸ் கிறிஸ்டல்ஸா ஆக்கிடுச்சு. இதுதான் முதல் ஆர்டிபிஷியல் ஸ்னோ. இதுதான் கிளவுட் சீடிங்க்கு அடித்தளம். கிளவுட் சீடிங்கை முதல்ல கண்டுபிடிச்சது அமெரிக்க விஞ்ஞானிகளான வின்சென்ட் ஷேஃபர், ஐர்விங் லாங்மேர் மற்றும் பெர்னார்ட் வான்கட். மேகத்துக்குள் என்னென்ன சேர்க்கப்படுகிறது தெரியுமா? கிளவுட் சீடிங்கில் பொதுவாக பயன்படுத்தப்படும் துகள்கள் சில்வர் அயோடைடு, பொட்டாசியம் அயோடைடு, ட்ரை ஐஸ், ஹைக்ரோஸ்கோபிக் சால்ட்ஸ், உப்பு துகள்கள். இந்த துகள்கள் மழைத்துளி உருவாகும் நியூக்ளியாக வேலை செய்கின்றன. மழை மேகத்தினுள் கண்டென்சேஷன் நியூக்ளியை அவசியம்னு ஒரு கண்டிஷன் பார்த்தோம் இல்லையா? இந்த துகள்கள் அதன் வேலையை செய்யும். இதன் கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர் ஐஸ் ஸ்ட்ரக்சருக்கு ரொம்ப நெருக்கம். அதனால மேகத்தினுள் உள்ள சூப்பர் கூல்டு டிராப்லெட்ஸ் சில்வர் அயோடைட் துகள்களை தொட்ட உடனே அந்த குளிர்ந்த துளிகள் ஐஸ் கிறிஸ்டலாக மாற ஆரம்பிக்கும். இந்த ஐஸ் கிறிஸ்டல்ஸ் பெரிதாகி எடையாகி கீழே விழும்போது மழை அல்லது பனியாக நிலத்தை தொடும். அது எப்படி வேலை செய்யறதுன்னு பாப்போமா? மேகத்துக்குள் ஏற்கனவே நீராவி பிளஸ் சிறிய துளிகள் இருக்கும். ஆனால் அவை பெரிய துளிகளாக வளர சில நேரங்களில் ஸ்டார்டர் பாயிண்ட்ஸ் குறைவாக இருக்கும். கிளவுட் சீடிங்கில் சேர்க்கப்படும் துகள்கள் மேகத்துல இருக்கும் நீர்த்துளிகளுக்கு ஒட்டிக்கொள்ளும் இடம் தரும். துளிகள் வளர்ந்து எடையடைந்து மழை துளிகளாக கீழே விழும். அடுத்து கிளவுட் சீடிங் எப்படி செய்யப்படுகிறது என்பதை பார்ப்போமா? ஏர்கிராப்ட் மேகத்துக்குள் நேரடியாக துகள்களை விடும். கிரவுண்ட் ஜெனரேட்டர்ஸ் சில்வர் அயோடைட் புகையை மேலே அனுப்பும். ட்ரோன்ஸ் மூலம் துல்லியமான இடங்களில் சீடிங் செய்யப்படுகிறது. அடுத்து எந்த மேகங்களை தேர்வு செய்கிறார்கள்? கிளவுட் சீடிங் செய்ய எல்லா மேகங்களும் பொருந்தாது. மேகத்தின் தரம், ஈரப்பதம், காற்றின் இயக்கம் ஆகியவற்றை வைத்தே மேகங்களை தேர்வு செய்கிறார்கள். மேகம் ஏற்கனவே மழை கொடுக்கக்கூடிய நிலையில் இருக்க வேண்டும். மழை கொடுக்க தயாராக இருந்தும் துளி உருவாக்கம் மெதுவாக இருக்கும் மேகங்கள் கிளவுட் சீடிங் செய்யப்படுகின்றன. கிளவுட் சீடிங்கால் செய்ய முடியாதவை என்று பார்த்தால், கிளவுட் சீடிங்கால் மேகத்தை உருவாக்க முடியாது. வானம் உணர்ந்திருந்தால் மழை உருவாக்க முடியாது. காற்றை மேலே தூக்கி அப்டிராப்ட் ஏர் கரண்ட் உருவாக்க முடியாது. புயல், வெள்ளம், கனமழை போன்றவற்றை கட்டுப்படுத்த முடியாது. மழை விழும் இடத்தை சரியாக நிர்ணயிக்க முடியாது. மழை அளவை 100% உறுதி செய்ய முடியாது. அடுத்து, நாடுகள் ஏன் கிளவுட் சீடிங்கை செய்கின்றன? நீர்வளத்தை அதிகரிக்க, விவசாயத்தை பாதுகாக்க, வறட்சி பகுதிகளில் மழை வாய்ப்பை உயர்த்த, மலைப்பகுதிகளில் பனி வீழ்ச்சி அதிகரிக்க போன்றவற்றிற்கு கிளவுட் சீடிங் செய்கிறார்கள். 1947ல யுஎஸ்ஏவின் ப்ராஜெக்ட் சைரஸ்ல முதல் கிளவுட் சீடிங் பிளைட் நடந்தது. அதனால அமெரிக்கா தான் முதல் நாடு கிளவுட் சீடிங்கை பயன்படுத்தியது. இப்போ சைனா, யுஎஸ்ஏ, யுஏஇ, ஆஸ்திரேலியா, இந்தியா, இஸ்ரேல், ரஷ்யா, சவுத் ஆப்பிரிக்கா, தாய்லாந்து போன்ற நாடுகள் பயன்படுத்துகின்றன. கிளவுட் சீடிங் ஒரு என்ஹான்ஸ்மெண்ட் டெக்னிக், கிரியேஷன் டெக்னிக் அல்ல.